அவர் பேசுறத கேட்கறதுன்றது காதுல ரத்தம் வடிவதுக்கு ஈக்குவல். பிரிந்து போனவர்களை ஒன்றிணைக்க வேண்டும். அதற்கு 10 நாளைக்கு கெடு எடப்பாடிக்கு. செங்கோட்டையனை அறிந்தவர்களுக்கு தெரியும், இது பெரிய அனௌன்ஸ்மெண்ட் தான். அதாவது பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கணும் பொதுவான கோரிக்கை தான் எல்லாரும் வச்சுட்டு இருந்தாங்க. இவர் கெடு விதிக்கிறாரு. அப்படி நீங்க அதுக்கு உடன்படலைன்னா நாங்க முன்முயற்சி எடுப்போம்னு பேசுறாரு. சசிகலாவை சந்தித்தீங்களான்னு போது அது சஸ்பென்ஸ்ன்றாரு. யாரெல்லாம் அவர் சேர்க்கணும் நீங்க விரும்புறீங்கன்னு போது அது எடப்பாடியோட டிஸ்கிரிப்ஷன், அவரோட உரிமைன்றார். ஸோ இன்னைக்கு தெளிவாக தான் அவர் பேசியிருக்காரு. அதிமுக உட்கட்சி பூசல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. இது எங்க போய் முடியும்னு தெரியல. தெளிவா சொல்றதுன்னா இப்போ ஆங்கிலத்தில் சொல்றோம், இட்ஸ் ஃபைட் டு தி ஃபினிஷ். நீயா நானா எடப்பாடியும் எடப்பாடியால் நீக்கப்பட்டவர்களும் எடப்பாடிக்கு எதிரானவர்களும் எடப்பாடியும் இன்றைக்கு கச்சை கட்டி கொண்டு களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். இது உக்ரமான போராக, ஃபைட் டு தி ஃபினிஷ். இது ஒரு இறுதிக்கட்ட யுத்தத்தை நோக்கி நகர்கிறது என்று தான் நாம் பார்க்க வேண்டும். அவரை அறிந்தவர்களுக்கு தெரியும், அந்த மாதிரி அவர் என்னைக்குமே தடாலடியா பேச மாட்டார். இன்ஃபேக்ட் இதுவே அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான தடாலடி. இன்னைக்கு பேசின செங்கோட்டையனை அவருடைய இயல்புக்கு மாறாக பேசியிருக்கிறார். இதுவே மிகப்பெரிய ஒரு சாதனை. குறிப்பா திரு புகழேந்தி அவர்கள்லாம் இந்த விஷயத்தை தான் திரு செங்கோட்டையன் அவர்களிடம் எதிர்பார்த்தார் அப்படிங்கிறது. இல்ல நீங்க அது ரொம்ப தவறான பார்வை. ஏடிஎம்கேல இருக்க விஷயம் அறிந்தவர்களுக்கு அவர் அப்படி பேச மாட்டார் என்று தெரியும். ஒரு மனிதனுடைய நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நாம் கணிப்பதற்கு அவனுடைய கடந்த காலத்தை நாம் பற்றின குறைந்தபட்ச புரிதல் நமக்கு இருக்கணும். 1972 அக்டோபர் 17 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பொழுது எம்ஜிஆருடன் களத்தில் நின்றவர் செங்கோட்டை. இந்த 53 ஆண்டு காலத்தில் அவர் எடப்பாடி பழனிசாமி காலம் வரையில் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக உள்ள கலகம் செய்பவராக அவர் எந்த காலத்திலும் இருந்ததில்லை. அதாவது இந்த 53 ஆண்டுகள்ல யார் தலைவரோ அதிமுக அவங்களுக்கு விசுவாசமா இருந்திருக்காரு. எம்ஜிஆருக்கு இருந்தாரு, ஜெயலலிதாக்கு இருந்தாரு. அந்த ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு ஓபிஎஸ்க்கு 2 மாசம் இருந்தாரு. அப்புறம் ஒரு வாரம் சசிகலா இருந்தாரு. அப்புறம் 4.5 வருஷம் எடப்பாடிக்கு இருந்தார். அவர் பேசுறத கேட்கறதுன்றது காதுல ரத்தம் வடிவதுக்கு ஈக்குவல். பிரிந்து போனவர்களை ஒன்றிணைக்க வேண்டும். அதற்கு 10 நாளைக்கு கெடு எடப்பாடிக்கு. செங்கோட்டையனை அறிந்தவர்களுக்கு தெரியும், இது பெரிய அனௌன்ஸ்மெண்ட் தான். அதாவது பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கணும் பொதுவான கோரிக்கை தான் எல்லாரும் வச்சுட்டு இருந்தாங்க. இவர் கெடு விதிக்கிறாரு. அப்படி நீங்க அதுக்கு உடன்படலைன்னா நாங்க முன்முயற்சி எடுப்போம்னு பேசுறாரு. சசிகலாவை சந்தித்தீங்களான்னு போது அது சஸ்பென்ஸ்ன்றாரு. யாரெல்லாம் அவர் சேர்க்கணும் நீங்க விரும்புறீங்கன்னு போது அது எடப்பாடியோட டிஸ்கிரிப்ஷன், அவரோட உரிமைன்றார். சோ இன்னைக்கு தெளிவா தான் அவர் பேசியிருக்காரு. அதிமுக உட்கட்சி பூசல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. இது எங்க போய் முடியும்னு தெரியல. தெளிவா சொல்றதுன்னா இப்போ ஆங்கிலத்தில் சொல்றோம், இட்ஸ் ஃபைட் டு தி ஃபினிஷ். நீயா நானா எடப்பாடியும் எடப்பாடியால் நீக்கப்பட்டவர்களும் எடப்பாடிக்கு எதிரானவர்களும் எடப்பாடியும் இன்றைக்கு கச்சை கட்டி கொண்டு களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். இது உக்ரமான போராக, ஃபைட் டு தி ஃபினிஷ். இது ஒரு இறுதிக்கட்ட யுத்தத்தை நோக்கி நகர்கிறது என்று தான் நாம் பார்க்க வேண்டும். அவரை அறிந்தவர்களுக்கு தெரியும், அந்த மாதிரி அவர் என்னைக்குமே தடாலடியா பேச மாட்டார். இன்ஃபேக்ட் இதுவே அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான தடாலடி. இன்னைக்கு பேசின செங்கோட்டையனை அவருடைய இயல்புக்கு மாறாக பேசியிருக்கிறார். இதுவே மிகப்பெரிய ஒரு சாதனை. குறிப்பா திரு புகழேந்தி அவர்கள்லாம் இந்த விஷயத்தை தான் திரு செங்கோட்டையன் அவர்களிடம் எதிர்பார்த்தார் அப்படிங்கிறது. இல்ல நீங்க அது ரொம்ப தவறான பார்வை. ஏடிஎம்கேல இருக்க விஷயம் அறிந்தவர்களுக்கு அவர் அப்படி பேச மாட்டார் என்று தெரியும். ஒரு மனிதனுடைய நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நாம் கணிப்பதற்கு அவனுடைய கடந்த காலத்தை நாம் பற்றின குறைந்தபட்ச புரிதல் நமக்கு இருக்கணும். 1972 அக்டோபர் 17 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பொழுது எம்ஜிஆருடன் களத்தில் நின்றவர் செங்கோட்டை. இந்த 53 ஆண்டு காலத்தில் அவர் எடப்பாடி பழனிசாமி காலம் வரையில் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக உள்ள கலகம் செய்பவராக அவர் எந்த காலத்திலும் இருந்ததில்லை. அதாவது இந்த 53 ஆண்டுகள்ல யார் தலைவரோ அதிமுக அவங்களுக்கு விசுவாசமா இருந்திருக்காரு. எம்ஜிஆருக்கு இருந்தாரு, ஜெயலலிதாக்கு இருந்தாரு. அந்த ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு ஓபிஎஸ்க்கு 2 மாசம் இருந்தாரு. அப்புறம் ஒரு வாரம் சசிகலா இருந்தாரு. அப்புறம் 4.5 வருஷம் எடப்பாடிக்கு இருந்தார்.